இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. PPSMI திட்டங்கள் பிரதமரின் அங்கீகாரத்துக்காக காத்திருக்கின்றன. மித்ரா தலைவர் பிரபாகரன் தகவல். PPSMI எனப்படும் மலேசிய இந்தியர்களின் சமூக பொருளாதார மேம்பாட்டு திட்டங்களுக்கான நிதியை பெறுவதற்கு இவ்வாண்டு வந்த விண்ணப்பங்களை மித்ரா இன்னமும் பரிசீலித்து வருகிறது. அதே சமயம் 2025 வரவு செலவு அறிக்கையின் முதல் கட்டத்தில் முடிவான 45 சமூக பொருளியல் மேம்பாட்டு திட்டங்கள் பிரதமரின் அங்கீகாரத்திற்காக அனுப்பப்பட்டுள்ளன. எனவே முடிவுகளுக்காக பொறுமையுடன் காத்திருக்கும் விண்ணப்பதாரர்களுக்கும் அவர்களின் ஒத்துழைப்புக்கும் நன்றி என மித்ரா தலைவர் பி. பிரபாகரன் கூறினார். 2025 PPSMI நிதிக்கான விண்ணப்பங்கள் கடந்த டிசம்பர் 2 முதல் இவ்வாண்டு ஜனவரி 5 வரை திறக்கப்பட்டன. அதற்கு 564 மில்லியன் ரிங்கிட் உட்படுத்திய 1332 விண்ணப்பங்கள் கிடைக்கப்பெற்றன. வந்த விண்ணப்பங்கள் அனைத்தும் 3 மதிப்பீட்டு நிலைகளை கடக்க வேண்டியுள்ளதை பிரபாகரன் சுட்டிக்காட்டினார். நமக்கான தேவைகளை பூர்த்தி செய்யும் தந்தையை போற்றுவோம். தான் ஸ்ரீ விக்னேஸ்வரனின் தந்தையர் தின வாழ்த்துக்கள். தந்தை என்பது நம்மை வழிநடத்தும், நமது தேவைகளுக்காக அயராது உழைக்கும் தெய்வம் என மாய்கா தேசிய தலைவர் தான் ஸ்ரீ விக்னேஸ்வரன் தந்தையர் தின வாழ்த்து செய்திகள் தெரிவித்துள்ளார். தந்தை ஒரு தெய்வம் என்றால் தந்தை இன்னொரு தெய்வம், தாய் ஒரு தெய்வம் என்றால் தந்தை இன்னொரு தெய்வம். தந்தையர்கள் குடும்ப நலனுக்காக கடுமையாக உழைக்கின்றனர். ஆனால் பிள்ளைகள் வழி தவறாமல் நல்ல வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக அவர்களது அன்பை கண்டிப்பாகவே வெளிப்படுத்துகிறார்கள். இன்று தந்தையரை இழந்தவர்கள் அவர்களது பங்களிப்பை நினைவு கூற வேண்டும். தந்தையரை அருகில் வைத்திருப்போர் அவர்களை மகிழ்வுபடுத்தி நன்றி சொல்ல வேண்டும். இந்த ஒரு நாளுக்காக செயல் அல்ல, இது வாழ்நாள் முழுக்க செய்ய வேண்டிய கடமை. தந்தைகள் தங்களின் பிள்ளைகளின் கல்வியை முன்னேற்ற உறுதி கொள்ள வேண்டும். அதற்கான வழிகாட்டுதல்களையும் உதவிகளையும் மாய்கா MIED எய்ம்ஸ் பல்கலைக்கழகம் மூலமாக வழங்குவதாக தாம் உறுதி அளித்திருப்பதாக அவர் சொன்னார். ஆசியான் விளம்பர வருவாயில் 85 பில்லியன் ரிங்கிட்டை Facebook குவித்தது. ஆனால் மோசடிகள், சூதாட்ட கட்டுப்பாடுகளில் பின்தங்கியுள்ளது ஃபாமி ஃபாட்ஸில் தகவல். சமூக ஊடக தளமான Facebook கடந்த ஆண்டு ஆசியான் வட்டாரத்தில் மட்டும் 63.68 பில்லியன் முதல் 84.91 பில்லியன் ரிங்கிட் வரை இணைய விளம்பர வருவாயை ஈட்டியுள்ளதாக மதிப்பிடப்படுகிறது. தொடர்புத்துறை அமைச்சர் டாக்டர் ஃபாமி ஃபாட்ஸில் அதனை தெரிவித்தார். இந்த எண்ணிக்கையில் இவ்வட்டாரத்தில் உள்ள சுமார் 670 மில்லியன் தள பயனர்களுக்கு மோசடிகள் மற்றும் இணைய சூதாட்டத்தை ஊக்குவிப்பதாக சந்தேகிக்கப்படும் விளம்பரங்களும் அடங்கும் என்றார் அவர். மலேசியாவில் மட்டும் கடந்த ஆண்டு Facebook சுமார் 2.5 பில்லியன் ரிங்கிட் வருவாய் ஈட்டியுள்ளது. அவர்கள் காண்பிக்கும் பல விளம்பரங்கள் போலி முதலீடுகளை ஊக்குவிக்கும் மோசடி விளம்பரங்கள் அல்லது மிக குறைந்த விலையில் வாங்கக்கூடிய மந்திர தயாரிப்புகள் என்று அழைக்கப்படுகின்றன. இதற்கு எந்த கடப்பாடும் இல்லை. இதுதான் நாங்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனை என ஃபாமி கவலை தெரிவித்தார். ஜூன் 22 IGP பதவியில் இருந்து விலகுகிறார் ரசருதீன். 2023ஆம் ஆண்டு முதல் மலேசிய காவல்துறை தலைவராக பணியாற்றி வரும் IGP தான் ஸ்ரீ ரசருடீன் ஹுசைன் வருகின்ற ஜூன் 22ஆம் தேதி தனது பதவிக்காலம் முடிவடைவதை தொடர்ந்து பதவி விலக உள்ளார். அவரின் பிரியாவிடை அணிவகுப்பு வரும் வாரம் வெள்ளிக்கிழமை ஜூன் 20ஆம் தேதியன்று கோலாலம்பூர் காவல்துறை பயிற்சி மையத்தில் நடைபெறவுள்ளது. 14வது IGP-யாக பதவியேற்ற அவர் டெங்கியில் பிறந்து மலேசிய தேசிய பல்கலைக்கழகத்தில் சமூக அறிவியல் மற்றும் காவல் படிப்புகளில் முதுகலை பட்டம் பெற்றவர். கெடாவில் குற்றப்புலனாய்வு துறையில் புலனாய்வு அதிகாரியாக பணியை தொடங்கிய ரசருதீன் மலேசிய காவல்துறை துணைத் தலைவராகவும் பதவி வகித்துள்ளார். புவான் ஸ்ரீ ஜைனா ஒத்தமானை மணந்து அவர்களுக்கு 5 குழந்தைகள் உள்ளன. தலை தூக்கும் போலி முதலீடு 3.9 மில்லியன் ரிங்கிட்டை இழந்த மருத்துவர். கடந்த 11 ஆண்டுகளுக்கு பிறகு தான் ஒரு போலி முதலீட்டு திட்டத்தில் 3.9 மில்லியன் ரிங்கிட்டை இழந்துள்ளதை அறிந்த ஓய்வு பெற்ற மருத்துவர் பெரும் அதிர்ச்சிக்குள்ளாகியுள்ளார். சந்தேக நபர் மறைந்த தனது மனைவியின் நண்பர் என்பதால் கடந்த 2014ஆம் ஆண்டு முதல் அவர் சிறுக 3.9 மில்லியன் ரிங்கிட்டை முதலீடு செய்துள்ளார்.
74 வயது மதிக்கத்தக்க அம்மருத்துவருக்கு எவ்வித வருமானமும் கிடைக்கப் பெறாததை தொடர்ந்து அவர் காவல் நிலையத்தில் புகார் அளித்ததாக பேரா காவல்துறை தலைவர் டாக்டர் நூர்ஹிசாம் நார்டின் தெரிவித்துள்ளார். தற்போது இக்குற்றம் விசாரிக்கப்பட்டு வரும் நிலையில் பொதுமக்கள் மீண்டும் மீண்டும் போலி முதலீட்டில் ஏமாறுவதை தவிர்க்க வேண்டும் என்று நூர்ஹிசாம் அறிவுறுத்தியுள்ளார். கடுமையான மாரடைப்பால் பிரபல உள்ளூர் சினிமா இயக்குனர் முரளி அப்துல்லா மருத்துவமனையில் அனுமதி. நாட்டின் பிரபல சினிமா இயக்குனரான முரளி அப்துல்லா கடுமையான மாரடைப்பால் பாதிக்கப்பட்டுள்ளார். அண்மையை ஹஜ் பெருநாளுக்கு முதல் நாளில் தமக்கு அந்த மாரடைப்பு ஏற்பட்டதாக 62 வயது முரளி தனது ஃபேஸ்புக் பக்கத்தில் கூறினார். அது ஒரு கடுமையான தாக்குதல் என்றும் தற்போது தனது இருதயம் வெறும் 33 விழுக்காடு பலத்தில் மட்டுமே இயங்குவதாகவும் முரளி சொன்னார். மலாய் நாடக திரைப்பட துறையில் தடம் பதித்தவரான முரளி தற்போது கோலாலம்பூரில் உள்ள ஒரு மருத்துவமனையில் இருதய அறுவை சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். தொலைக்காட்சி ரசிகர்களிடையே முத்திரை பதித்து ஐஷா 50 சென் நாடகத்தின் இயக்குனருமான முரளி அப்துல்லா இந்த சோதனையில் இருந்து விரைவிலேயே மீண்டு குணமடைய வேண்டும் என கலையுலக நண்பர்களும் ரசிகர்களும் சமூக ஊடகங்களில் எதிர்பார்ப்பை வெளியிட்டனர். ஆபாச வலைதளங்களை பார்வையிடும் சிறுவர்கள் 1 லட்சம் பதிவு செய்யப்பட்ட இணைய விலாசங்கள். கடந்த ஆண்டு மலேசிய காவல்துறை வெளியிட்ட தரவுகளின் அடிப்படையில் மலேசியாவில் 1 லட்சத்திற்கும் அதிகமான பதிவு செய்யப்பட்ட இணைய விலாசங்களின் வழி சிறுவர்கள் ஆபாச வலைதளங்களை பார்வையிடுவதாக குற்றவியல் அதிகாரி இன்ஸ்பெக்டர் ஷாகுல் ஹமீத் அப்துல் ரஹீம் கூறியுள்ளார். 2015ஆம் ஆண்டு இந்த எண்ணிக்கை வெறும் 17,000 மட்டுமே இருந்ததென்றும் 2017ஆம் ஆண்டு முதல் சென்ற ஆண்டு வரை 1 லட்சமாக எண்ணிக்கை உயர்ந்ததென்றும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். குழந்தைகள் தனித்திருப்பது மட்டுமே இதற்கான காரணம் என்றும் இந்த பிரச்சனையை பெற்றோர்கள் சரியான முறையில் அணுகவும் கவனிக்கவும் வேண்டும் என்றும் வலியுறுத்தப்படுகின்றது. அதே நேரத்தில் சிறார்களுக்கு தடை செய்ய வேண்டிய உள்ளடக்கத்தை வழங்கி வரும் ஆபாச வலைதளங்களின் மீது சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. பிரிக்ஃபீல்ட்ஸ் உணவகத்தில் மர்ம நபர்கள் துப்பாக்கிச் சூடு, ஒருவர் பலி, 2 பேர் காயம். கோலாலம்பூர் பிரிக்ஃபீல்ட்ஸ் ஜாலான் தொன் சம்பந்தனில் உள்ள ஒரு உணவகத்தில் நேற்றிரவு நிகழ்ந்த துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் உயிரிழந்தார். இரவு 10:50 மணிக்கு நிகழ்ந்த அச்சம்பவத்தில் மேலும் 2 காயமடைந்து மலாயா பல்கலைக்கழக மருத்துவ மையத்தில் அனுமதிக்கப்பட்டனர். பிரிக்ஃபீல்ட்ஸ் போலீஸ் தலைவர் ஏசிபி கு மாரிஷ்மான் கு மஹமூத் இதனை உறுதிப்படுத்தினார். உள்ளூரை சேர்ந்த 30 முதல் 50 வயதிலான அம்மூவரும் சம்பவத்தின் போது மேலும் சில நண்பர்களோடு அவ்வுணவகத்தில் உணவருந்தி கொண்டிருந்தனர். அப்போது மோட்டார் சைக்கிளில் வந்த 2 மர்ம நபர்கள் அவர்களை நோக்கி பலமுறை துப்பாக்கியால் சுட்டனர். இதனால் அவ்விடமே கலவரமானது. அதில் ஒருவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த வேளை 2 காயமடைந்தனர். அவர்களில் ஒருவருக்கு படுகாயம் ஏற்பட்டது. இஸ்ரேலின் தாக்குதல் ஒரு போர் பிரகடனம் என வருணித்த ஈரான் பதில் தாக்குதலில் இறங்கி அதிரடி. இஸ்ரேலின் நேற்றைய தாக்குதல் அலை உண்மையில் ஒரு போர் பிரகடனம் என ஈரான் வர்ணித்த இஸ்ரேல் மீது பதில் தாக்குதல் நடத்தியுள்ளது. இஸ்ரேலின் பெரும் நகரங்களான ஜெருசலம் மற்றும் டெல் அவிவில் ஈரான் குண்டுமழை பொழிந்து வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதையடுத்து இஸ்ரேல் முழுவதும் சைரன் அபாய ஒலி எழுப்பப்பட்டு பாதுகாப்பான இடங்களை நோக்கி ஓடுமாறு பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. 100க்கும் குறைவான ஏவுகணைகளை ஈரான் ஏவியதாகவும் அவற்றில் பெரும்பாலானவை இடம் மறிக்கப்பட்டன அல்லது இலக்கிலிருந்து விலகி போய் விழுந்ததாக இஸ்ரேல் கூறிக்கொண்டது. அதே சமயம் ஈரானின் சில ஏவுகணைகளை அமெரிக்க ராணுவம் சுட்டு வீழ்த்தியதாகவும் கூறப்பட்டது. ஈரானின் இந்த பதில் தாக்குதலில் குடியிருப்புகள் உட்பட பல கட்டிடங்கள் சேதமடைந்துள்ளன. 2 படுகாயம் அடைந்து 8 பேர் நடுத்தரமாகவும் 34 பேர் சிராய்ப்பு காயங்களுக்கும் ஆளாகியுள்ளனர். முன்னதாக இஸ்ரேல் நடத்திய தாக்குதல்களால் கசப்பான மற்றும் வேதனையான பதிலடியை அது எதிர்கொண்டதாக வேண்டும் என ஈரானின் உச்ச அதிகாரம் கொண்ட தலைவர் அயதுல்லா அலி கமேனி எச்சரித்தார். லாபுவான் திருமுருகன் ஆலயத்திற்கு தான் ஸ்ரீ நடராஜா 10,000 ரிங்கெட் நன்கொடை. கோலாலம்பூர் ஸ்ரீ மகா மாரியம்மன் தேவஸ்தானத்தின் தலைவர் மற்றும் மஹிமா எனப்படும் மலேசிய இந்து கோவில்கள் மற்றும் அமைப்புகள் பேரவையின் ஆலோசகருமான தான் ஸ்ரீ ஆர் நடராஜா லாபுவான் திருமுருகன் கோவிலுக்கு அண்மையில் ஒரு நாள் சிறப்பு வருகை புரிந்தார். கோவில் தலைவர் சுப்பிரமணியம் மற்றும் கோவில் நிர்வாகத்தின் அழைப்பின் பேரில் லாபுவான் நடைபெற்ற
அவ்விழாவில் மஹிமா தலைவர் டத்தோ என் சிவகுமாரும் கலந்து கொண்டார். இவ்வருகையின் போது கோவிலின் வளர்ச்சி பணிகள் மற்றும் நிகழ்ச்சிகளை ஆதரிக்க தான்சி நடராஜா 10,000 ரிங்கிட் நன்கொடை வழங்கினார். கோவிலின் அழகிய கட்டமைப்பையும் சமுதாயத்தின் வளர்ச்சிக்காக அங்கு மேற்கொள்ளப்படும் தேவார வகுப்புகள், இந்து சமய கல்வி மற்றும் நூலகம் போன்ற சேவைகளையும் டத்தோ சிவகுமார் பாராட்டினார். விழா நிறைவில் சுப்பிரமணியம் தலைமையிலான கோவில் நிர்வாகத்தினர் மஹிமா உறுப்பினர் விண்ணப்ப படிவத்தை அதிகாரப்பூர்வமாக சமர்ப்பித்து பேரவையில் இணைவதற்கான தங்களின் உறுதிப்பாட்டை தெரிவித்தனர். வேக கட்டுப்பாட்டை இழந்து பாதசாரியை மோதிய வங்காளதேச ஓட்டுநர். ஆற்றில் விழுந்தவரை தேடும் பணியில் தீயணைப்பு துறை. நேற்று காலை ஜாலான் ஈப்போவில் இருந்து புலாதான் செப்போங்கை நோக்கி சென்ற கார் ஒன்று மோதியதில் பாதசாரி ஒருவர் ஆற்றில் விழுந்து நீரில் மூழ்கி இறந்திருக்கலாம் என்று கோலாலம்பூர் போக்குவரத்து புலனாய்வு மற்றும் அமலாக்கத்துறை தலைவர் முகமது ஜம்சுரி இசா கூறியுள்ளார். பிபிஆர் பத்துமுடாவில் இருந்து 39 வயதான வங்காளதேச நபர் ஓட்டி சென்ற நிசான் செல்ஃபி வாகனம் கட்டுப்பாட்டை இழந்து பத்து கெந்தமான் திசையில் இருந்து வந்து கொண்டிருந்த 43 வயது வியட்நாமிய பெண் ஓட்டி சென்ற டொயோட்டா கேமரி வாகனத்தின் முன்புறத்தில் மோதிய போது அவ்வழியே நடந்து வந்த பாதசாரி பரிதாபமாக தாக்கப்பட்டு ஆற்றில் வீசப்பட்டார் என்று ஆரம்ப விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது. பாதசாரியை மோதிய நிசான் செல்ஃபி பாலத்தின் கீழ் விழுந்து கான்கிரீட் இடைவெளி மற்றும் இரும்பு குழாயில் சிக்கிக் கொண்டதென்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஒரு வழியாக சர் ஆனார் டேவிட் பெக்கம் கால்பந்து நட்சத்திரத்திற்கு காலம் கடந்த கௌரவம். உலக புகழ்பெற்ற முன்னாள் கால்பந்து வீரர் டேவிட் பேகமுக்கு ஒரு வழியாக பிரிட்டன் அரசாங்கத்தின் கௌரவ சர் பட்டம் வழங்கப்பட்டுள்ளது. மான்செஸ்டர் யுனைடெட் மற்றும் இங்கிலாந்து தேசிய கால்பந்து அணிகளில் முன்னாள் வீரருமான பேகம் ஓய்வு பெற்ற பிறகும் பிரபலமாக வலம் வருகிறார். 50 வயதில் உலகம் முழுவதிலும் இன்னமும் கோடிக்கணக்கான ரசிகர்களை அவர் கொண்டுள்ளார். மைதானத்திற்கு வெளியிலும் புகழின் உச்சத்தில் இருந்த போதும் அவருக்கு சர் பட்டம் என்ன காரணத்தாலோ வழங்கப்படாமலேயே இழுத்தடிக்கப்பட்டு வந்தது. யார் யாருக்கோ சாதனை என்ற பெயரில் சர் பட்டம் வழங்கப்பட முழு தகுதி இருந்தும் பேக்கம் புறக்கணிக்கப்பட்டது பலருக்கு நெருடலாகவே இருந்தது. இந்நிலையில் நீண்ட நாள் காத்திருப்புக்கு பிறகு பேக்கமின் ஆசையையும் அவரின் கோடிக்கணக்கான ரசிகர்களின் எதிர்பார்ப்பையும் பிரிட்டன் மன்னர் 3ஆம் சார்லஸ் இன்று நிறைவேற்றியுள்ளார். லண்டன் செயின்ட் ஹோம்ஸ் அரண்மனையில் மன்னர் சார்லஸ் டேவிட் பேக்கமிற்கு அந்த சர் பட்டத்தை வழங்கி கொண்டு வரும் நைட் ஹுட் விருதை வழங்கி கௌரவித்தார். காலம் கடந்து அங்கீகாரம் வழங்கப்பட்டுள்ள பேக்கம் இனி சர் டேவிட் பேக்கமாக வலம் வருவார்.